அந்த போக்குவரத்து மேற்கொண்டு கேட்க பேருந்துள்ள வந்து வெத்தலை பாவிக்கும் நிலைப்பாடு காணப்படுது. அது கௌரவ உறுப்பினர் ஜெசி விஜயதரன் போன கூட்டத்திலையும் சம்பந்தமாக காய்ச்சிருந்தார். அது சம்பந்தமா நீங்க என்ன லெட்டர் போட்டுருக்கீங்க? தனியாருக்கோ சரி இல்லை, அது என்னென்றால் சில விஷயங்கள் எல்லாம் நாங்களா உணர்ந்து செய்யணும். அது இல்லை, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ எச்சில் துப்பாதை என்று எல்லாம் நான் இல்லை, அது ஆல்ரெடி எல்லாருக்குமே பஸ்ஸில் போய் எச்சில் துப்பாயக்கூடாது, வெற்றில பொதுவாக துப்பக்கூடாதுன்ற விஷயம் அது சராசரி மனுஷராக நாங்கள் உணர்ந்து செய்ய வேண்டிய வேலை. அது அந்த பஸ்ஸை இயக்குற அதாவது ஓட்டுநராக இருக்கலாம், நடத்துனராக இருக்கலாம், அவங்க தான் அதை மெயினாக பார்க்கணும். அதுக்கெல்லாம் மினக்கட்டு கடிதம் அடிக்கணுமான்ற தேவைப்பாடு ஒரு கேள்விக்குறிதான் இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் என்னன்னு சொன்ன சின்ன சின்ன விஷயம் நீங்க சொல்றது விளாங்குது, அதெல்லாம் நாங்களா உணர்ந்து செய்யணும். சில விஷயங்கள் நாங்கள்லாம் உணர்ந்து துப்ப கூட ஆண்ட செய்யணும். இதுக்கு எச்சில் துப்பாதீர்கள் சொல்லி பஸ்காரருக்கு அது அவங்களே பார்க்கலாம் தானே. பேருந்து நிலைய உரிமையாளரோ நடத்துனரோ ஓட்டுநரோ அவங்களே பார்க்க வேண்டிய விஷயங்கள் தானே. அப்படின்னு சொன்னால் இப்ப நீங்கள் இப்ப என்னன்னு சொன்னால் இந்த கடிதங்கள் அனுப்ப வேணுமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்வரும் நேரத்தில் தனியார் சிற்றூழிய சங்க குறியீட்டு 776 பஸ் அவைக்கும் 780க்கு நான் கடிதத்தை அனுப்பிடுவேன். அண்மை காலங்களாக வீட்டு திட்டங்கள் வீடு கட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல வந்து இங்க மோஸ்ட்லி பெரும்பான்மையா வந்து வயல் நிலங்கள்ல நீங்க இருக்குது அதிகமாக. ஆனா எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி நாங்கள் ஒரு அப்ரூவ் கொடுக்க போயிருக்க நாங்கள் அதை வந்து வயல் நிலத்தை உறுதிப்படுத்த சொல்லி ஒரு சிக்கல். ஏற்கனவே இந்த பிரேசபையினுடைய ஆரம்ப 1ஆம் 2ஆம் 3ஆம் மாதம் நினைக்கிறேன் சம்டைம் 3ஆம் மாத கூட்டத்தில் இந்த விஷயத்தை நான் கதைச்சிருந்தேன். நான் இந்த பில்டிங் அப்ரூவலுக்கு இது பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லி, இது இங்கே இருக்கிற பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, இது வேலணை பிரதேச செயலத்தில் இடம்பெற்ற டிசிசி மீட்டிங்கில் 1வது மீட்டிங்கில் கூட இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் ஏனைய திணைக்களங்கள் இணைந்து இந்த வேலையை முன்னெடுக்க சொல்லி அதுக்குரிய இதுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று சொல்ல, அதாவது அவங்களோட கிளியரன்ஸ் வர டிலே ஆகுது என்று சொல்லப்படுகின்றது. அது சட்டத்தில் தான் அதை ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய தேவைப்பாட்டிருக்கு. அது எங்கள் தனியாக நாங்கள் முடிவெடுக்கிற விடயமாக இது இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அது சரி, நீங்கள் சொல்கிற விஷயம் சரி. அது நாங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக அவங்க ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, சர்க்குலர் அப்படி வேலையில் நாங்கள் நின்று தாரதுல ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் மக்கள் நலன்களை நான் கேட்குறேன்னா ஒரு லேண்டை வந்து நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் தந்து அந்த ஒரு டாக்குமெண்டால டிலே பண்ண வேண்டியிருக்கு சில கட்டிடங்கள். அதை நாங்கள் அந்த லேண்டை வந்து 30 வருடத்துக்கு மேலதிகமாக அது வயல்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்று ஜிஎஸ் ஊடாக டிஎஸ் உறுதிப்படுத்தப்பட்டு எங்களை டிஓ விசிட் பண்ணி அந்த ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும் பட்சத்தில் நாங்கள் கடைசியாக சிஓசி மட்டும் நாங்கள் எடுக்க எங்களுக்கு அதுக்கிடையில அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் நாங்கள் அதுக்கான நிச்சயத்தை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கான முதல் நாங்கள் அனுமதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் நிச்சயமா. அப்படி சட்டத்தில் விடாம இல்லை மிஸ், அது சம்பந்தம் நீங்கள் விளங்கப்படுத்தும் தீர்மானம் கலைக்கினாங்க தானே சொன்னால் அவங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து வரைக்கும் வந்து காலதாமதம் ஆகுதாண்டும் எங்களுக்கு விவசாய சம்மேளனங்களும் கிராம சேவையாளரும் இல்லையா பார்த்து இல்லை எடுத்து அப்படி நாங்கள் டிசிஷன் எடுத்து இது நாங்கள் டிசிசி அந்த அங்கே டிஎஸ் ஆஃபீஸில் முடிவெடுக்க சொல்லி அனுப்பினாங்க. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லியும் அது முறையாக அங்கே போய்த்தான், அதாவது கமலன சேவை நிலையத்துக்கு அனுப்பப்பட்டு அது வந்தால் திணைக்களத்திலும் வந்து இழுபறிக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது 2 செக்ஷனுக்கு போகுது. விவசாய அமைச்சுக்களால் ஒன்று போகுது, மாகாண விவசாய திணைக்களத்துக்கு ஒன்று போகிறபடியா இது நாங்கள் உண்மையில் இதை வேணுமெண்டா வருகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விஷயத்தை நாங்கள் கதைக்கலாம்னு இருக்கிறேன். அது சம்பந்தமாக நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுத்து மூலமாகவே நான் டிஎஸ் ஊடாக அங்கே அனுப்பிவிடுவேன். அது சட்டத்தில் இடம் இல்லை. இதே நிலைமைதான் யாழ் நகர் பகுதியில் வந்து முழுக்காணியும் வயல்காணியல் தான். ஆனால் அங்கே வந்து பேரிய பில்டிங்குகள் கட்டுறதுக்கான அனுமதிகள் எல்லாம் கொடுத்து வேலணை பிரதேசபையானது சட்டத்தில் ஆகலும் இறுக்கமான ஒரு சட்ட திட்டங்களை பின்பற்றுகின்ற செயலாளர் உத்தியோகத்தர்கள் இருக்கிற காரணத்தினால எங்களால் உண்மையிலே உடனுக்குடன் வேலை செய்ய முடியாத சூழல் ஒன்று காணப்படுகின்றது என்பதையும் இந்த இடத்துல நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். செயலாளரை மாற்றி அந்த நேரம் அவர்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் தரண்டு வேணும். ஒரு விவசாய சம்பளமா விவசாய திணைக்களமா அந்த டாக்குமெண்ட் தர டிலே பண்ணேங்க. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்த நிதியை தேவையில்லாம செலவழிச்சு அவன் எதிர்காலம் அவனோட கனவு எல்லாமே சிதைவடைய
இது சம்பந்தமாக செயலாளர் இது சம்பந்த விளக்கத்தை கொடுக்குமாறு மேல தரிசனம் இல்லாம இருந்தா அதுக்கான அனுமதியை வந்து தமிழக சங்கம் உடனடியாக கொடுக்கலாம். சுத்தி வர குடிமணி இருந்தா அந்த இடத்துல அங்க செயலாளர் விவசாயம் செய்ய போறாங்க, வயல் செய்ய போறாங்க. தலைவர் அனுமதி கொடுக்குறாங்க. இல்ல 2018ஆம் ஆண்டு சர்க்கார்படி அந்த சர்க்கார்மென்ட் இருக்குது. 2018ஆம் ஆண்டு சவக்கூட்டத்தில் உடனடியாகவே சட்டத்தை மாற்றத்தை செயலாளரை கேட்கிறது இந்த வகையிலே நாங்க சட்டத்தை மாத்தலையே. செயலாளர் இல்ல உன்னிப்பா சொல்லுங்க ஜாம. நான் சட்டத்தை மாத்தலையே. உங்க சட்டம் இருக்கட்ட. உங்க சிஎஸ்ஓ ரிப்போர்ட் வர மாட்டேன். சிஎஸ்ஓ ரிப்போர்ட் எடுக்க வர எங்க அந்த டாக்குமெண்ட் நேரே உங்க கையில கொண்டு நீங்க சிஎஸ்ஓ கொடுங்க. What is the name of CSO? COC. இப்போ என்னென்னா கௌரவ உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்த் இப்போ நீங்கள் இது ஆல்ரெடி இந்த வயல் நிலங்களுக்கு அதாவது வேளாண் பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பெரும்பாலான நிலங்கள் உண்மையிலேயே நெற்பரப்பு தான் உறுதியிலே இருக்குது. அது நாங்கள் பில்டிங் அமைக்கிற சம்பந்தமான பிரச்சனை வரும்போது அந்த நெற்பரப்பு இருக்கு டீட்டெயில் இருக்கிற அந்த விஷயத்தால் தான் நிறைய டிலே ஆகுதுன்றது எனக்கு தெரியும். உண்மையிலே கஷ்டப்பட்ட சனங்கள் அந்த வீட்டு திட்டங்கள் வர்ற இடத்துல வேகமாக நாங்களுக்கு அனுமதி கொடுக்க இந்த சிக்கல் வருதுன்னு தெரிஞ்சு தான் இது பிரதேச 3வது அமர்விலேயோ நாங்கள் இது சம்பந்தமாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது நாங்கள் கலைச்சிருந்த நாங்கள் இதுக்கு தீர்வு சிவகரன் சார் டிஎஸ் அந்த காலப்பகுதியிலேயே நாங்கள் அதை சொன்னாங்க அந்த விஷயம். அது அப்படியே அந்த அதாவது திணைக்களம் சார்ந்து எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. மீண்டும் இதை நான் வலியுறுத்தி பிரதேசத்தை மீண்டும் அந்த கடிதத்தை எழுதி அதனூடாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் புத்தக 11 பார்த்துருந்தா உங்களோட நண்பர் தான் காந்தமான சேவைகள் திணைக்களத்துக்கு அதிகாரியாக வந்திருக்கிறாரு. அவரோடாக வந்து சம்பந்தமாக செய்து விரைவுபடுத்த மாட்டா அவருக்கு விரைவுபடுத்துறதுக்கு இதை செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உண்மையாகவே வறிய நிலையில் உள்ள குடும்பங்கள் என்று இனம் காணப்படுற குடும்பங்களுக்கு உண்மையாவே தலைவர் உண்மையாவே அது வயல் நிலம் இல்லை என்ற தலைவருக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங்ல தெரியும் தானே. எனக்கு கொடுக்கத்தானே விருப்பம். அலுவல் அனுமதியா சரி நீங்க அலுவல் அனுமதியா சரி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க தலைவர். பரவாயில்ல இப்படியாவது ஜாமான் தழுவல் அனுமதி கொடுக்கலாம்னு சொல்ல வரீங்கல்ல. இல்ல அதுக்குத்தான் கொடுக்கலாம் தலைவர். அதைத்தான் சொல்ல வர்றேன். அதுக்குத்தான் தேவை அறிந்து காலம் அறிந்து உடனடியாக கொடுப்பதுதான் தலைவர். இப்ப என்னண்டா தழுவல் அனுமதி கொடுக்குறது எனக்கு பிரச்சனை, நான் கொடுத்துட்டு போகலாம். இது டிபார்ட்மெண்டால ப்ராப்பரா தனியாக நான் டிசிஷன் எடுக்கிறதா நிறைய டிசிஷன் என்னண்டா நிறைய டிசிஷன் நான் தனி எடுக்கிறதா இருந்தா இப்ப இவ்வளவு இருக்கு நான் முடிச்சுட்டு போயிடுவேன். வீட்டு திட்டம் சொல்லிங்க உண்மையாக ஒரு வீடு கட்ட வேணும் சொல்லி உண்மையாக கௌரவ அனுசியா சொன்ன அந்த கருத்து தான் என்ன பாதித்ததால தான் இந்த கருத்தை சொல்ல வர்றேன். உண்மையாக வீடு கட்ட வேணும்ன்ற ஒரு ஆள் காசை சேர்த்து வச்சுட்டு இப்படி இழுபாடு 6 மாசம் 7 மாசம் அன்று இழுபடைக்க அந்த காசை வந்து உண்மையாவே இது நீண்டாண்டு போ கௌரவ உறுப்பினர் 2 பேரும் இது இப்ப காட்சி நீண்டாண்டு போகுது. இதான் டிசிஷன் தழுவல் அனுமதி கொடுக்கறது முதல் இது நாங்கள் இது சம்பந்தமாக அப்ப சட்டத்தில் இல்லாம கடை கட்டுறது வீடு கட்டிட்டு போறாங்க அதுக்கு அப்ப அனுமதிக்கிறீங்க. ஒரு இடத்துல நான் நான் ஒரு காலமும் அனுமதியற்ற கட்டிடங்களுக்கு நான் யாருக்குமே எழுத்து மூலமா ஒன்றுமே கொடுத்ததும் இல்லை கொடுக்க தேவைப்பாடும் இல்லை. அடுத்த விஷயம் அப்ப வேலணை பிரதேச சபையினோட இன்றைய மாத அமர்வில் வேலணை பிரதேச செயலகத்தில் பிரதேச சபையினில் அதாவது இப்படி டிசிஷன் எடுப்பாங்க. வேலணை பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த வயல் நிலங்கள் சம்பந்தமான இஷ்யூ கொண்டு வருது தானே வீடு கட்டும் போது வர பிரச்சனைக்கு அதாவது உரிய திணைக்களத்தில் இருந்து அதுக்குரிய பதில் வரும் வரையான அந்த காலப்பகுதியில் இருக்குதானே அது ஒரு நீண்ட காலமாக இருப்பதாலும் ஸோ அதனை கருத்தில் கொண்டு இந்த வறுமைக்கு உட்பட்ட மக்கள் உடனடியாக வீடு கட்ட வேண்டும் என்பதற்காகவும் சேமன் அந்த அனுமதியை வழங்கலாம் என்று நீங்கள் சபையால் அனுமதி தாங்க அந்த அனுமதி அப்படி வழங்கலாமா என்று சொல்லி இனி அங்கால அதை கேள்விக்குட்படுத்தணும் தானே. என்ன தீர்மானம் சபையில் நடந்தது முக்கியமான விஷயம் பார்த்து இல்ல உங்களுக்கு அது முக்கியம்.